Hi all, நான் உங்க நடராஜன் from NJan channel. இது நம்மளோட SVG யோட 4th tutorial. இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரோக் சம்பந்தமா டீடைல்டா பார்க்க போறோம். ஷேப் வந்து லாஸ்ட் 2 tutorialsல பார்த்திருந்தோம். இது வந்து ஸ்ட்ரோக் வந்து பார்க்க போறோம். தென் அதுக்கு அடுத்து G அப்படின்னா என்ன? G அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குரூப்ங்கிற ஒரு டேக். இதை பார்த்தோம்னா நாம டீடைலா பார்க்க போறோம். ஓகே, இந்த ஸ்ட்ரோக்ல நம்ம என்னெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு மெயினா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரோக் அப்படிங்கிறதுனா என்ன, அடுத்து வந்து இந்த ஸ்ட்ரோக்கோட வித் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு, தேர்ட் வந்து ஸ்ட்ரோக் லைன் கேப், அடுத்து வந்து ஸ்ட்ரோக் dasharray. ஓகே, சோ இத பத்தி தான் நம்ம இப்ப வந்து பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு சாம்பிள் HTML ஃபைல் வச்சிருக்கேன். இந்த HTML ஃபைல்ல நான் ஒரு SVG இமேஜ் வந்து டாக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த SVGக்கு நான் ஒரு width and height கொடுக்கிறேன். ஸோ இதுல வந்து ஒரு லைன் டிரா பண்ணலாம். லைன் டிரா பண்றதுக்கு நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம் ஏற்கனவே. ஸோ 2 பாயிண்ட் வந்து வேணும். இந்த 2 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு லைன் வந்து வரைய போறேன். ஓகே, ஸோ இந்த 2 பாயிண்ட் அப்படின்னா இதுல வந்து என்ன ஆட்ரிபியூட் இருக்குன்னா x1 வந்து நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா 10, y1 மேபி 100 கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹையர் விசிபிலிட்டி இருக்கும். அடுத்து வந்து y1 வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100, அடுத்து வந்து x2 வந்து மேபி 100ல டு ஒரு 400, y1 100. ஓகே, ஸோ இப்போ ஸ்ட்ரோக் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஆட்ரிபியூட் என்ன டிஃபைன் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட கலர், அதாவது வந்து நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், ஒரு பார்டர் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகும், அந்த பார்டரோட கலர். ஓகே, ஸோ இப்போ நம்ம அதை பார்த்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இதை நான் பேரலா ரன் பண்றேன் யூசிங் த லைவ் சர்வர். இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபில் கொடுக்குறேன். x1 y1 x2 y2. ஓகே, நமக்கு வந்து லைன் வந்து கரெக்டா டிராவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்ட்ரோக்னா என்ன அப்படின்னா வந்து ஸ்ட்ரோக்னா வந்து அந்த பார்டர் இருக்கும்ல, லைனோட ஒரு பார்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க ரெக்டாங்கிள் வரைஞ்சா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரியும்னு நினைக்கிறேன். ரெக்டாங்கிள் டேக், இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி x and y பாயிண்ட் வேணும். இப்போ நான் x ஓட பாயிண்ட் வந்து ஒரு 200 கொடுக்குறேன், y ஓட பாயிண்ட் வந்து 10 கொடுக்குறேன், y1 கிடையாது y ஒரு 10. இதுக்கு வந்து width and height வேணும், நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், 50, height வந்து 50. ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் ஃபில் கொடுக்குறேன். இப்போ டிஃபால்ட்டா வந்து ஃபில் வந்து பிளாக் ஆகுது, நான் வந்து ஒரு ஃபில் வந்து எல்லோ கொடுக்குறேன். ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் எல்லோ ஆர் ஆரஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆரஞ்சு கொடுத்தாச்சு. இப்போ இதுல வந்து நான் ஸ்ட்ரோக் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட் கிளியரா வந்து தெரியும். இப்போ ஸ்ட்ரோக் அப்படின்னு கொடுத்து நான் இதுல வந்து ரெட் கொடுக்குறேன். இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து ஒரு பார்டர் மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. இதுதான் வந்து ஸ்ட்ரோக். ஸ்ட்ரோக்குங்கிற ப்ராப்பர்ட்டியில நம்ம கலர் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கலர் கொடுத்தா இது வந்து இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அப்பதான் வந்து ஸ்ட்ரோக்கோட வித் வந்து கொடுப்போம். ஸ்ட்ரோக் ஐஃபன் வித் அப்படி கொடுத்து நான் இப்போ இதை வந்து 5 அப்படின்னு கொடுக்குறேன்னா இது வந்து நான் யூனிட் ஸ்பெசிஃபை பண்ணாமலும் கொடுக்க முடியும். SVGல எல்லாமே வந்து இதுவும் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை பர்சன்டேஜா கொடுத்து பார்க்குறேன்.
பெர்சன்டேஜும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதை நான் வந்து 1% அப்படின்னு கொடுத்தோன்னா இது மாதிரி வருது. இந்த பெர்சன்டேஜ் எதை பேஸ் பண்ணி கால்குலேட் ஆகுதுன்னா இந்த ரெக்டாங்கிள் நம்ம கொடுத்துருக்க இதை டோட்டலா பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்குது. ஸோ இது யூனிட் மெஷர் பண்ணியும் கொடுக்க முடியும். ஈவன் நான் இப்படி 1m இந்த மாதிரியும் வந்து கொடுக்க முடியும். ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ரோக்குக்கான வித் நான் இண்டிவிஜுவல் நம்பராகவும் கொடுக்க முடியும், இது மாதிரி யூனிட்டோடையும் வந்து கொடுக்க முடியும். ஸோ ஸ்ட்ரோக்னா வந்து அதோட கலர், ஸ்ட்ரோக் வித் அப்படிங்கிறது அந்த லைனோட அந்த சைஸை வந்து ஸ்பெசிஃபை பண்றது. இதை இப்போ நம்ம வந்து ஆட்ரிபியூட்டா HTML ஆட்ரிபியூட்டா ஸ்பெசிஃபை பண்ணி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதே வந்து நான் வந்து CSS ஸ்டைல்ஸாகவும் என்னால் மென்ஷன் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக் கொடுத்து இதுல வந்து ப்ளூ அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா CSS ப்ராப்பர்ட்டி ஸ்ட்ரோக்குங்கிறது செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இன்லைன் ஆட்ரிபியூட்டோட CSS ப்ராப்பர்ட்டி ப்ரியாரிட்டி அதிகமா எடுத்துக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரோக்னா என்ன அப்படின்னா ஸ்ட்ரோக் இஸ் கோயிங் டு பி எ கலர், லைக் இதை வந்து பார்டர் கலர் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிடுறேன். பார்டர் அண்ட் இட்ஸ் கலர், இதுதான் வந்து நம்ம ஸ்ட்ரோக்ல வந்து ஸ்பெசிஃபை பண்றோம். ஸோ அடுத்து வந்து ஸ்ட்ரோக் வித் அப்படிங்கிறது அந்த ஸ்ட்ரோக்கோட சைஸ். ஓகே, அதாவது வந்து சைஸ் அப்படின்னா வந்து எவ்வளவு லென்த் வரணும் அந்த மாதிரி கிடையாது, இது வந்து அதோட வித், லைன் வித். ஓகேவா? லைன் வித் ஆக்சுவலா இது வந்து லைன் வித்தா, ஓகே, லைனோட வெயிட். ஓகே, லைனோட வெயிட் சைஸ். ஏன்னா வந்து இது குண்டா இருக்கா ஒல்லியா இருக்கா அந்த மாதிரி சொல்றோம், நான் அதை மீன் பண்ணி லைன் வெயிட்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்து ஸ்ட்ரோக் லைன் கேப் அப்படின்னா என்ன அப்படின்னா இதை வந்து நான் அந்த லைனை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நான் இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக்கோட வித்தை வந்து நான் இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ நமக்கு கொஞ்சம் கிளியர் விசிபிலிட்டி கிடைக்கும். இப்போ வந்து மேபி வந்து 15 கொடுக்கும். இப்போ இதே லைன் இருக்கு, இதே லைனையே வந்து இன்னொரு தடவை போட்டு நான் இதை வந்து இந்த பொசிஷனை மட்டும் வந்து மாத்திக்கிறேன். ஓகே, பேரலா ஒரு லைன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இந்த லைன்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெட்டுக்கு பதிலாக வேற கலர் போடுறேன். ஓகே, ரெண்டு லைன் நமக்கு பேரலா இருக்கு. இப்போ இது என்ன இந்த ஸ்ட்ரோக் லைன் கேப் அப்படின்னா இப்போ நான் இதுல வந்து ஸ்ட்ரோக் லைன் கேப் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இதுல வந்து நான் இப்போ ரவுண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்னர் வந்து ரவுண்டடா வந்து வந்துடும். இப்போ இந்த நார்மலா உள்ளதுக்கும் இதுக்கும் வருதா? இப்போ டிஃபால்ட்டா இந்த மாதிரி வருதுல்ல, இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து பட்னு சொல்லி ஒரு டைப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதே இன்னொரு ரோ போட்டு நான் 3 இதையும் காமிக்கிறேன் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு. இப்போ இதோட இதை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா 450 வச்சுக்கலாம். 150 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் லென்த்தையும் டவுன் பண்ணலாம். இப்போ இதை வந்து நான் கிரே கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து 3 லைன் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது டிஃபால்ட்டா உள்ளது பட்னா என்ன அப்படின்னா நான் இந்த லாஸ்ட் லைன்ல நான் பட்டுன்னு மாத்தி காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி அப்படியே வந்துருச்சு. இந்த ஆக்சுவல் லென்த்தோட எக்ஸ்டெண்ட் ஆகவே இல்லை. இந்த ரவுண்டட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லென்த்தோட இந்த லைனோட லென்த்தோட எக்ஸ்ட்ரா வந்துதான் ரவுண்டா வருது. ஸோ ஃப்ரண்ட் லைன் இதுலையும். ஸோ இதே மாதிரி டிஃபால்ட் வந்து எப்படி வருதுன்னா கரெக்டா 90 டிகிரில அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு ஸ்கொயர் லைனா அப்படியே இருக்கு. இப்ப இன்னொன்னு வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொன்னு வந்து ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. இப்ப ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா
டிஃபால்ட் அந்த லைனோட ஹைட் லென்த்தை தாண்டி அந்த பார்ட்டை தாண்டி ஒரு ஸ்கொயர் வந்து ரெண்டு சைடும் கிரியேட் ஆகும். பட்க்கும் ஸ்கொயருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பட் அப்படிங்கிறது லைனோட கரெக்டான சைஸ்லயே வந்து அந்த ஸ்கொயரா வந்து வந்துடும். ஆக்சுவல் பார்த்தோட சைஸோ லைனோட சைஸ்லயோ அப்படியே வந்துடும். அதே வந்து ஸ்கொயர் அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த சைஸோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். இப்ப ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா லென்த் லைனோட லென்த் மூணுமே வந்து சேம். இது வந்து பட், இது வந்து ரவுண்டுங்கிறனாலதான் வந்து நமக்கு இந்த எட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்டடா இருக்கு. ஸோ இது வந்து ஸ்கொயர். ஸ்கொயர்னா வந்து என்னன்னா அந்த லைனோட ஹைட்டை தாண்டி ஒரு 1 mm அந்த மாதிரி வந்து அதுல வந்து என்ன ஆகுது ஒரு ஸ்கொயர் மாதிரி கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ வந்து நமக்கு லைன் கேப் அப்படிங்கிறதுனா இதுல என்னென்ன வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பட் இதான் வந்து டிஃபால்ட் வேல்யூ. ஸோ அடுத்து வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவுண்டு. அடுத்து வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணோம் ஸ்கொயர். ஓகே, அடுத்து வந்து ஸ்ட்ரோக் டேஷரே அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த இதோட ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த 3 இதையும் வந்து ஓகே மேபி இதில் வச்சு நான் காமிக்கிறேன். இப்போ இதுல வந்து ஸ்ட்ரோக் டேஷரே அப்படின்னா வந்து லைன் கடையில எவ்வளவு ஸ்பேஸ் வரணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு பை டிஃபால்ட் பாத்தீங்கன்னா டேஷரே அதாவது லைன்ல எந்த ஸ்பேஸுமே வரல. அதே வந்து நான் டேஷரே அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி கொடுத்து இதுக்கு வந்து நான் ஒரு சைஸ் கொடுக்குறேன் அப்படின்னா யூ கேன் see the space dasharray. ஓகே, இங்க தெரியுதா ஒரு கேப் வருது. ஸோ இந்த டேஷரே அப்படின்னு மீன் பண்றது இந்த கேப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுல வந்து இது கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி கேப் வரும். இப்போ நான் வந்து இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரி கேப் வரும். ஓகே, ஸோ ஸ்ட்ரோக் அரே அப்படின்னா வந்து என்னன்னா ஒரு கேப் ஒரு லைன்ல அந்த ஸ்ட்ரோக்ல எப்படி வந்து ஒரு இதை கிரியேட் பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இங்க பார்த்தோம். இங்க நான் ரெக்டாங்கிளுக்கே அந்த ஸ்ட்ரோக் அரேவை நான் வந்து உங்களுக்கு செட் பண்ணி காமிக்கிறேன். எடுத்துக்கலாம், நல்லா ப்ராடாவே இருக்கட்டும். இப்போ இங்க வந்து தெரியுதா அந்த டேஷ் கொடுக்கல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்ட்ரோக்கோட வித்தை இன்க்ரீஸ் பண்றேன். ஸ்ட்ரோக் வித் 5 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேஷ் கேப் வருதுல. ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்ட்ரோக் டேஷ் அரேவோட ஹெல்ப். இது வந்து இப்போ வந்து நமக்கு ஸ்ட்ரோக்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு, ஸ்ட்ரோக் வித்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு, ஸ்ட்ரோக் லைன் கேப்னா என்னன்னு தெரிஞ்சு, ஸ்ட்ரோக் டேஷ்னா என்னன்னு தெரிஞ்சு. இன்னொன்னு வந்து ஸ்ட்ரோக் ஒபாசிட்டி. ஸ்ட்ரோக்கோட ஒபாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன் இதே லைன்ல நான் வந்து ஸ்ட்ரோக் ஒபாசிட்டி இது வந்து என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 0 to 1 உள்ள வேல்யூ வந்து வரும். ஸோ நான் இப்போ வந்து இங்க வந்து 0.5 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இங்க தெரியுதா இது அப்படியே டல் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை 0.8 அப்படின்னு கொடுத்தேன்னா இங்க வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதே நான் வந்து 0.1 அப்படின்னு கொடுக்குறேன்னா ரொம்ப லைட்டா மாறிடும். இதான் வந்து இந்த ஸ்ட்ரோக் ஒபாசிட்டியோட பர்பஸ். ஓகேவா? ஸோ நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணி இந்த நம்ம எல்லாத்துக்கும் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்க முடியும். நம்மளோட எவ்வளவு பார்டரோட அந்த இது வந்து லைட்னஸ் எவ்வளவு வேணும், அதோட பிரைட்னஸ் எவ்வளவு வேணும், அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ ஸ்ட்ரோக்ல வந்து நம்ம டோட்டலா 5 ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்து இந்த குரூப் ஜி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஜி அப்படிங்கிறது குரூப்பிங். ஓகே, எல்லாம் ஓகே. எதுக்காக இந்த குரூப்பிங் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்க ஃபுல் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வித்துங்கிறது ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து காமனா நான் வந்து ஒரு குரூப்பா கிரியேட் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது மூணுமே ஒரே கண்ட்ரோல் ஒரு கண்ட்ரோலா நான் குரூப் பண்ணணும் அப்படின்னா வந்து நான் இதை அப்படியே குரூப் பண்ணி நான் இதோட பேரண்ட்ல வந்து இந்த டேஷ் அரே இந்த ஸ்ட்ரோக் வித் இதெல்லாம் நான் கொடுத்தாலே போதும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம அந்த ரெக்டாங்கிள் கமெண்ட் பண்ணிடுவோம்.
இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த ஸ்ட்ரோக்கோட வித்தை நான் மீதி இதுல இருந்து ரிமூவ் பண்றேன். ஓகே, இப்போ வந்து நான் இங்க வந்து இத போட்டு காமனா நான் ஸ்பெசிஃபை பண்ண முடியும். சோ இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குரூப். சோ இதுக்காக தான் அந்த காமனா ஸ்பெசிஃபை பண்றதுக்கான அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஆக்சுவலா வந்து இந்த குரூப் வந்து நிறைய பர்பஸ் இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம என்ன பண்றோம், அந்த குரூப் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு குரூப்பா கிரியேட் பண்ணிடுறோம். ஆக்சுவலா இந்த குரூப்பை நம்ம தேவையான இடத்துல நம்ம ரீயூஸ் பண்ணிக்க முடியும். அது வந்து நம்ம அடுத்தடுத்த சாப்டர்ல நம்ம வந்து டெஃபினேஷன்லாம் டிஸ்கஸ் பண்ணல. நம்ம வந்து டெஃபினேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை டிஸ்கஸ் பண்ணல. குரூப்போட ரியல் பர்பஸ், ஆக்சுவல் பர்பஸ்லாம் அங்கே உங்களுக்கு டீடைலா புரியும். சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப் ஆஃப் ஒரு கண்ட்ரோல், இந்த குரூப் ஆஃப் கண்ட்ரோல நான் வேற எங்கேயாவது யூஸ் பண்ணா கூட யூஸ் பண்ண முடியும். இந்த குரூப்பா நம்ம ஸ்பெசிஃபை பண்றதுனால காமனா இது எல்லாத்துக்கும் நான் வந்து உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் ஸ்பெசிஃபை பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே வந்து x1 வந்து பாத்தீங்கன்னா 100 தான் இருக்கு அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் முன்னாடி பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி. ஸோ x1ஓட ப்ராப்பர்ட்டியை அது வந்து குரூப்ல வந்து அக்செப்ட் பண்ணல. இது வந்து காமனா தான் இண்டிவிஜுவலா தான் ஸ்பெசிஃபை பண்ணி ஆகணும். ஏன்னா இது வந்து எலமெண்ட் லெவல் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதை வந்து காமனா கொடுக்க முடியாது. ஸோ எதெல்லாம் வந்து காமன் ஆட்ரிபியூட், காமன் ஸ்டைல்ஸோ, ஈவன் நான் வந்து ஸ்டைல்ஸ் வந்து இங்கே கொடுக்க முடியும். நான் ஒரு ஸ்டைல் ஸ்பெசிஃபை பண்றேன். இதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கே நம்ம ஏதாவது கலர் கொடுத்துருக்கோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ரோக்கோட கலர் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்றேன். பார்த்தா எதுக்குமே வந்து கலர் வரல. நான் இங்கே போயிட்டு ஸ்ட்ரோக் ப்ளூ அப்படின்னு கொடுத்தனா இது காமனா எல்லாத்துக்குமே அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ காமனான ஆட்ரிபியூட்டோ, காமனான சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியோ எல்லாத்தையும் நம்ம வந்து காமனா இங்கே ஸ்பெசிஃபை பண்ண முடியும். அதே வந்து இண்டிவிஜுவலான ஆட்ரிபியூட்ஸ், ஓன் ஆட்ரிபியூட், இந்த லைன்ங்கிறது x1 எதனால இதை வந்து மேல மூவ் பண்ண முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்குள்ள வந்து இன்னொன்னு ரெக்டாங்கிள்ங்கிற நான் டேக போட்டேன்னா இந்த x1 அப்படிங்கிற ஆட்ரிபியூட் ரெக்டாங்கிளுக்கு அப்ளிகபிளே கிடையாது. ஸோ இந்த குரூப்பிங் அப்படிங்கிறது நாட் லிமிடெட் வித் த சேம் டைப் ஆஃப் கண்ட்ரோல். நான் இதுக்குள்ள வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து இன்னொரு நான் சர்க்கிள கூட வந்து போட முடியும். இப்ப நான் சர்க்கிள் போட்டா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி ஒரு எக்ஸோட வேல்யூ சொல்லுவோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்யோட வேல்யூ 50, அடுத்து வந்து ஆரோட வேல்யூ 5. இப்ப வந்து இதுல நான் வந்து ஒரு ஃபில் கொடுக்குறேன். ஆக்சுவலா சென்டர் பாயிண்ட். ஸோ CXCOன்னு ப்ராப்பர்ட்டி நேம். ஓகே, இப்போ தெரியுதா என்ன ஆகுதுன்னு? இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. இப்போ நான் வந்து இதுல ஃபில் அப்படிங்கிறத நான் கொடுத்து இதோட ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ ஸ்டில் நான் இந்த ஃபில்ல வந்து இங்க மூவ் பண்ணி பார்க்குறேன். இப்போ இது வந்து ஒர்க் ஆகுது. ஏன்னா வந்து ஃபில், இந்த ஸ்ட்ரோக் இதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகிற ஒரு ப்ராப்பர்ட்டி. அதே வந்து நான் இந்த CX வந்து நான் என்னால மேல மூவ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து CX அப்படிங்கிறது சர்க்கிள்கான இண்டிவிஜுவல் ஒரு ஆட்ரிபியூட். அது இட் இஸ் நாட் அ காமன் ஆட்ரிபியூட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்த வரையும் புரியுதா? ஸ்ட்ரோக்னா என்னன்னு பார்த்தோம், குரூப்னா என்ன பார்த்தோம், ஸ்ட்ரோக்ல உள்ள சப் கேட்டகரிஸ் என்னெல்லாம் வந்து ஆட்ரிபியூட்ஸ்ல எக்ஸ்டென்ஷன் இருக்குன்னு பார்த்தோம். அடுத்த குரூப்போட பர்பஸ் வந்து பார்த்தோம். குரூப் இஸ் குரூப்பிங் ஆஃப் கண்ட்ரோல்ஸ். அந்த குரூப்பிங் பண்றதுனால என்ன யூஸ் அப்படின்னா, ரீயூஸ் பண்ணா நம்மளால ரீயூஸ் பண்ண முடியும். ஒன்னு, அதாவது மொத்தமா ரீயூஸ் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து குரூப்பிங்க்கு வந்து நம்ம டாப் அப் பண்ணி ஸ்டைல்ஸ் இதெல்லாம் செட் பண்ண முடியும். ஓகேவா? புரிஞ்சா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஓகே, பை. We will meet you on next video. Thank you.